Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. So நம்ம வந்து inventory மாடலில் deterministic மாடல் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாடல் அண்ட் செகண்ட் மாடல், அதாவது பர்ச்சேஸ் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ் அண்ட் பர்ச்சேஸ் மாடல் வித் ஷார்ட்டேஜ், இந்த ரெண்டு மாடல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து மேனுஃபேக்சரிங் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் மாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் வந்து நம்மளுக்கு EBQ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடலையும் நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு மாடல் மேனுஃபேக்சரிங் மாடல் ரெண்டுமே நம்ம வந்து EBQ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம EBQனா என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம EBQனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் இது ஏன் நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் மாடலில் வருது அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ EBQ அப்படின்றது என்ன? எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது, அதாவது நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணால் நம்மளோட காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிச்சோம். இதில் வந்து எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அப்படின்னு இருக்குது. இது என்ன மாடல்? மேனுஃபேக்சரிங் மாடல். ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால், மேனுஃபேக்சர் பண்ணால் நம்மளோட காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட்சாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, ஸோ ஒரு பேட்ச்சில் நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளோட காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாடல் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ரிலேட்டடாக பார்க்கணும். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணால் நமக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்றது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இதில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். ஆனால் ரெண்டுமே என்ன அப்படின்னா, ரெண்டுமே நம்மளோட காஸ்ட் வந்து மினிமம் பண்ணுறது அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி இஸ் த லாட் சைஸ். இது வந்து ஒரு லாட் சைஸ், ஸோ ஒரு குவான்டிட்டி at which இதில் என்ன ஆகுது அப்படின்னா, the setting up and carrying cost are equal. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம EOQல என்ன பார்த்தோம்? நம்மளோட ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட்க்கு பதிலாக செட்டப் காஸ்ட் வருது, கேரிங் காஸ்ட் வந்து அதே தான் வருது. ஸோ இந்த ரெண்டு காஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரியே டோட்டல் காஸ்ட்டும் வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியே நம்ம EOQல வந்து ரெண்டு காஸ்ட் பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து ஆர்டரிங் காஸ்ட், இன்னொன்று வந்து கேரிங் காஸ்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட் வரல, அதுக்கு பதிலாக செட்டப் காஸ்ட் வருது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் காஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செட்டப் காஸ்ட், it includes arranging necessary materials, tools and equipments to manufacture different product. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு தேவையான நெசசரி மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே செட்டப் பண்ணி வைக்கிறது தான் நம்ம செட்டப் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கேரிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னா, நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்போம். EOQல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த இடத்துல நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இதுதான் EBQ. தென் செட்டப் காஸ்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இன்னும் இந்த EBQல டீப்பாக பார்க்கறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம EOQல என்னென்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த செட்டப் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட்கான ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு EOQல எப்படி ஆர்டரிங் காஸ்ட்க்கும் கேரிங் காஸ்ட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தோ அதே தான் நம்மளுக்கு EBQலையும். ஸோ செட்டப் காஸ்ட்க்கும் கேரிங் காஸ்ட்க்கும் வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து EOQல என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அந்த மாடல் நம்ம எடுத்திருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு EOQக்கு பதிலாக EBQ வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ மேனுஃபேக்சரிங் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் மாடல், இதில் வந்து நம்ம ஷார்ட்டேஜ் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடலில் இம்பார்ட்டண்டாக இருக்கிற கொஞ்சம் அசம்ஷன் வந்து நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் வந்து ஒரு இயர் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட். ஸோ ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ஒரு இயர் ஃபுல்லாக சேமாக தான் இருக்கும், அதுவும் சேஞ்ச் ஆகாது அப்படின்றது இன்னொரு அசம்ஷன். அதே மாதிரியே டிமாண்டும் வந்து நம்மளுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். இந்த மாடல்லையும் நம்மளுக்கு வந்து லீட் டைம் வந்து கிடையாது. ஸோ லீட் டைம் வந்து 0. அண்ட் நெக்ஸ்ட் அசம்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங்கும் கன்சம்ஷனும் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நடக்கும். அதாவது இந்த டோட்டல் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபில் மட்டும் ரெண்டுமே ஒன்றா நடக்கும் அப்படின்றது அசம்ஷன். ஸோ இது எல்லாமே தான் அசம்ஷன். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ கிராஃபிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள், கீழே வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது. தென் இந்த சைடில் நம்மளுக்கு Y ஆக்சிஸில் வந்து குவான்டிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலில், அதாவது EOQல வந்து நம்மளுக்கு லைன் வந்து இதை பாருங்கள்,
நம்மளுக்கு லைன் வந்து இங்கே மேலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது இந்த லைன் வந்து ஸ்டாக்கை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஸ்டாக் வந்து மேக்ஸிமமில் இருக்கும் அப்படின்றதுனால லைன் வந்து மேக்ஸிமமில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் மாடலில் நம்ம ஸ்டாக் பற்றி பேசல, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதும் கன்சியூம் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண தானே நம்மளோட ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இது வந்து கீழே இருக்குது. ஸோ 0ல் இருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிற டைமில் இருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண அந்த லைன் வந்து மேலே போகுது. ஸோ மேலே போயிட்டு இந்த ஒரு பாயிண்டில் வந்து அது நின்றுடுது. அது ஏன் நிற்கிது அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ரெண்டுமே நடக்குது. நம்ம வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸும் பண்ணுறோம், அதே டைமில் கன்சியூமும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றதுனால நம்மளோட லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சு. ஆனால் இதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ப்ரொடக்ஷன் நடக்கலை பாருங்கள், கன்சம்ஷன் ஒன்லி. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கலை அப்படின்றதுனால நம்மளோட லைன் வந்து மேலே போகாமல் நம்ம வெறும் கன்சியூம் தான் பண்ணுறோம். அப்போ நம்மளோட ஸ்டாக் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றதுனால இந்த லைன் வந்து டிக்ரீஸ் ஆகி இங்கே வந்து நிற்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு என்ன சொல்லலாம், சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது இந்த 1 இயரில் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நடக்கும், அண்ட் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா கன்சம்ஷன் மட்டும் நடக்கும் அப்படின்றது. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே தான் ஒரு சைக்கிள் டைம். ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக சைக்கிள் டைம். இதில் நம்ம ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ரெண்டுமே பண்ணுறது வந்து நம்ம T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. அண்ட் நம்ம கன்சம்ஷன் மட்டும் பண்ணுறது இந்த ஒரு பீரியடை வந்து நம்ம T2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து K-G அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, K அப்படின்றது ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் பர் அந்த இயர் அப்படின்றது. D அப்படின்றது ஆனுவல் கன்சம்ஷன் ஆர் ஆனுவல் டிமாண்ட். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் மாடலில் என்ன இன்னொரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்மளோட ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருக்கும், நம்மளோட ஆனுவல் டிமாண்டை விட ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னொரு கன்சம்ஷன். ஸோ அதனால தான் K-D அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, அதுலேருந்து நம்ம டிமாண்ட் வந்து அதாவது நம்மளோட தேவை என்னவோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிற மாதிரி அசியூம் பண்ணுறதுக்காக K-D அப்படின்னு போடுறோம். அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ரெண்டுமே நடக்குது. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றத K-D அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கன்சம்ஷன் ஒன்லி. ஸோ கன்சியூம் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொடக்ஷன் வரல, அதனால இந்த இடத்துல நம்ம K போடலை, வெறும் D மட்டும் போட்டிருக்கோம். நம்மளோட ஆனுவல் டிமாண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கன்சியூம் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்றது காட்டுறதுக்காக இங்கே D மட்டும் வருது. ஸோ இந்த K-D அண்ட் இந்த Dக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சைடில் குவான்டிட்டி. ஸோ இந்த மாடலில் நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் இல்லை, ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரே குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ Q அப்படின்றது ஒன்று தான். ஸோ இதுதான் இந்த மாடல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி D அப்படின்றது ஆனுவல் டிமாண்டு. ஸோ யூனிட்ஸில் ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் டிமாண்டு. தென் K அப்படின்றது ஆனுவல் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றது K. தென் CO அப்படின்றது செட்டப் காஸ்ட் per setup per year. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஆர்டரிங் காஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ CO அப்படின்றது ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். மேனுஃபேக்சரிங் மாடலில் வந்து செட்டப் காஸ்ட் பர் செட்டப் அப்படின்றது தான் COக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் CH அப்படின்றது ஹோல்டிங் காஸ்ட் பர் யூனிட் பர் இயர். ஸோ ஹோல்டிங் காஸ்ட் வந்து நம்ம என்ன வந்து EOQவில் பார்த்தோமோ அதே மீனிங் தான். இது வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு இயருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் P அப்படின்றது ப்ரொடக்ஷன் காஸ்ட் பர் யூனிட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் மாடலில் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட் அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். ஆனால் அதுக்கு பதிலாக இது வந்து மேனுஃபேக்சரிங் மாடல் அப்படின்றதுனால பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கு பதிலாக ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க P அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி EOQவில் பார்த்தது வந்து இதில் இந்த டிமாண்ட், இந்த CO அண்ட் COக்கு வந்து நம்ம அந்த இடத்துல ஆர்டர்னு பார்த்தோம், இந்த இடத்துல செட்டப். தென் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து என்னது பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம், இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் காஸ்ட். அண்ட் CHன்றது ஹோல்டிங் காஸ்ட், இதுவும் வந்து நம்ம அதிலே பார்த்துட்டோம். நம்ம இதில் புதுசாக பார்க்குறது வந்து இந்த K அப்படின்ற ஒன்று தான். ஸோ இது வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து EOQ, நம்மளுக்கு Q வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு Qக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ Q is equal to 2D CO by CH. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 மாடலில் பார்த்தோம்ல அந்த EOQவோட ஃபார்முலா அதே தான். ஸோ 2D CO by CH. ஸோ D அப்படின்றது டிமாண்ட், CO அப்படின்றது செட்டப் காஸ்ட், CH அப்படின்றது ஹோல்டிங் காஸ்ட். நெக்ஸ்ட் இது கூட இது மேனுஃபேக்சரிங் மாடல் அப்படின்றதுனால இது வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகுது. ஸோ K by K-D. K அப்படின்றது ப்ரொடக்ஷன், அகைன் இங்கேயும் K அப்படின்றது ப்ரொடக்ஷன், D அப்படின்றது ஆனுவல் டிமாண்ட். அண்ட் இந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து
இந்த k divided by k minus d அப்படின்றது கீழே இந்த ch பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து 1 minus d by k அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நான் வந்து அதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த கீழே இருக்கிறத வந்து நான் எல்சிஎம் எடுத்து தென் அந்த கீழே இருக்க எலிமெண்ட்டை வந்து நான் மேலே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம இன்னும் 4th மாடல் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுக்காக 3rd மாடல்லையும் இந்த சேம் ஃபார்முலா, 4th மாடல்லையும் சேம் ஃபார்முலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த எலமெண்ட் வந்து கீழே இருக்கும் புக்கில். ஸோ அதை வந்து நான் இந்த சைடில் கொண்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நான் அதில் இருந்தால் இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் Q அப்படின்றது. நெக்ஸ்ட் T பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 3 T இருக்குது. T1, T2, T அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு T அப்படின்றது சைக்கிள் டைம். ஸோ சைக்கிள் டைம் T is equal to T1 plus T2. ஸோ இந்த T1ம் T2ம் சேர்ந்தது தான் T அப்படின்றது. நெக்ஸ்ட் T1 பார்க்கலாம். ஸோ T1 அப்படின்றதுக்கு என்ன பேர் அப்படின்னா பீரியட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ T1 அப்படின்றது டைம். ஸோ அதனால பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பீரியட் அப்படின்னா இந்த பீரியடில் ப்ரொடக்ஷனும் நடக்குது, கன்சம்ஷனும் நடக்குது. ஸோ அதாவது இந்த இடம் தான். ஸோ T1 பீரியட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து Q by K. ஸோ நம்ம நார்மலாக நம்ம டைம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா Q by D அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் 2 மாடலில். இந்த இடத்துல நம்மளுக்கு டிக்கு பதிலாக ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது டிமாண்டுக்கு பதிலாக ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ Q by K. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும். தென் நம்மளுக்கு T2 இருக்குது. T2 அப்படின்றது பீரியட் ஆஃப் கன்சம்ஷன் ஒன்லி. ஸோ இந்த பீரியடில் T2வில் நம்ம வந்து கன்சம்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அதனால T2 is equal to அதுக்கான ஃபார்முலா வந்து Q by D. ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற Q by D அப்படின்றது வந்துருச்சு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் 2 மாடலில் யூஸ் பண்ணுற Q by D அப்படின்றது வந்துருச்சு. தென் இன்டூ K minus D divided by K. ஸோ அதாவது நம்ம இந்த இடத்துல இந்த EOQ ஃபார்முலாவில் என்ன பார்த்தோமோ அது வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதாவது மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் வந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கான சம் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். A contractor has to supply 24,000 volt per year to a customer. ஸோ நம்மளுக்கு பர் இயருக்கான ஆனுவல் டிமாண்ட் வந்து 24,000 போல்ட். ஸோ அதாவது யூனிட்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 24,000 போல்ட். ஸோ இந்த சம்மில் நம்மளுக்கு போல்ட் வச்சு சொல்கிறாங்க. அதை நீங்கள் யூனிட்டாக கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 24,000 போல்ட் அப்படின்றது டிமாண்ட். நெக்ஸ்ட்டு he finds that during a production run he can produce 48,000 volt per year. பட் ஆனால் ப்ரொடக்ஷனில் வந்து அவங்களுக்கு வந்து 48,000 போல்ட் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் நம்மளோட ஆனுவல் கன்சம்ஷன் 24 தான். ஆனால் நம்மளுக்கு 48,000 ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் நான் வந்து அந்த மாடல்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The cost of holding bolt in stock for 1 year is ₹20. ஸோ ஹோல்டிங் காஸ்ட் வந்து ₹20 சொல்லியிருக்காங்க. ஸோ CH வந்து ₹20 per bolt. Next, and setup cost of a production run is ₹200 per setup. So நம்மளுக்கு setup cost வந்து ₹200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CO setup cost வந்து ₹200. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா EBQ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் டோட்டல் சைக்கிள் டைம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி T1 கண்டுபிடிங்க, T2 கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நேம் தான் கொடுப்பாங்க. இந்த நேம் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது வந்து T1ஆ T2ஆ அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு EBQ பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா. ஸோ EBQ is equal to நம்ம Q அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கேன். the root of 2D CO by CH into K divided by K minus D. ஸோ 2 போட்டிருக்கேன். D அப்படின்றது 24,000. CO ஆர்டரிங் அதாவது செட்டப் காஸ்ட் வந்து ₹200 divided by CH ஹோல்டிங் காஸ்ட் வந்து 20. தென் into K ப்ரொடக்ஷன் 48,000 divided by again K. ஸோ 48,000 minus D வந்து 24,000. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 20 கூட டிவைட் பண்ணும்போது எனக்கு 4,80,000 அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே 48,000 கூட மைனஸ் பண்ண வேல்யூவை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 9,60,000 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் இதை நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது ஆன்சர் வந்து பாயிண்டில் வந்துச்சு. நான் அதை வந்து ரவுண்ட் பண்ணி 980 போல்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ நம்மளோட EOQ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி வந்து 980 யூனிட்ஸோ இல்லைனா போல்ட்டோ. அதாவது அப்போ நம்ம 980 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாதான் நம்மளோட இந்த
ஹோல்டிங் காஸ்ட்டும் செட்டப் காஸ்ட்டும் மினிமமாக இருக்கும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பீரியட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ அப்படின்றது என்னது, T1 T2 T1. ஸோ T1ல தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனும் பண்ணுவோம், கன்சம்ஷனும் பண்ணுவோம். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா வந்து Q/K. ஸோ Q அப்படின்றது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 980. ஸோ 980 டிவைட் பை K அப்படின்றது கொஷனில் கொடுத்துருக்காங்க 48,000. ஸோ 48,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 0.02 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நான் வந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டூ 365 days அப்படின்னு போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மந்தில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 12 போடுங்க, தென் வீக்கில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 52 போடுங்க, அந்த மாதிரி. ஸோ நான் டேஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 7.5 day இதுவும் வந்து பாயிண்டில் வந்துச்சு, அதை நான் வந்து ரவுண்ட் பண்ணி 7.5 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பீரியட் ஆஃப் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பீரியட் ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்றது என்னது, நம்மளோட T2 தான் பீரியட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா வந்து Q/D இன்டூ K - D டிவைட் பை K. ஸோ Q/D, தென் இங்கே இருக்கிற இந்த எலமெண்ட்டை நான் வந்து மேலே கீழே மாற்றி போட்டிருக்கேன், K - D டிவைட் பை K அப்படின்னு. ஸோ Q வந்து 980 டிவைட் பை டிமாண்ட் வந்து நம்மளுக்கு 24,000. ஸோ கொஷனில் கொடுத்துருக்காங்க 24,000 இன்டூ K வந்து நம்மளுக்கு 48 மைனஸ் டிமாண்ட் வந்து 24 டிவைட் பை அகெயின் நம்மளுக்கு K ப்ரொடக்ஷன் வந்து 48. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.04 அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.5 அப்படின்னு ஆன்சர் வந்தது. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 0.02 அப்படின்னு வந்தது. நெக்ஸ்ட் இதை வந்து நான் டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டூ 365 அப்படின்னு போட்டேன். அப்போ எனக்கு வந்து 7.5 day அப்படின்னு வந்துச்சு. இதுவும் பாயிண்டில் வந்தது, நான் வந்து ரவுண்ட் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் சைக்கிள் டைம். ஸோ டோட்டல் சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சைக்கிள் டைம்னா என்னது, T அப்படின்றது தான் டோட்டல் சைக்கிள் டைம். ஸோ T இஸ் ஈக்குவல் டு T1 + T2. ஸோ T1ஓட வேல்யூ என்ன, 7.5. ஸோ 7.5 ப்ளஸ் T2 7.5. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 15 days அப்படின்னு வந்தது. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பர்ச்சேஸில் பார்த்தோமோ அதே மாதிரியே நம்ம இந்த மாடல்லையும் டீயை வந்து நம்ம Q/D அப்படின்னு போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதுவும் கரெக்டாக தான் ஆன்சர் வருது. ஸோ Q அப்படின்றது 980 டிவைட் பை டிமாண்ட் வந்து 24,000. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது 0.04 வந்தது. நெக்ஸ்ட் இதை வந்து நான் இன்டூ 365 பண்ணும்போது 15 days அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு T வந்து T1 + T2வும் நம்மளுக்கு வருது. அண்ட் அதே மாதிரி Q/D அப்படின்னு நம்ம நார்மலாக எப்பயுமே போடுற மாதிரி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வருது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு EOQ, ஸோ நம்ம 980 போல்ட் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளோட காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் T1 7.5 days வந்து நம்ம ப்ரொடக்ஷனும் பண்ணுறோம், கன்சம்ஷனும் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற 7.5 days வந்து நம்ம கன்சம்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ டோட்டலாக நம்மளோட சைக்கிள் டைம் வந்து 15 days அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ் பற்றினா எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேனுஃபேக்சரிங் மாடல் வித் ஷார்ட்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாடலில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கேன். அந்த சம் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.